நிருபம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து எபேசியன்ஸ் கேபிட்டல் 5 verse 8. எபேசியன்ஸ் சாப்டர் 5 verse 8 நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். என்ன வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று பார்ப்போம். தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பரலோக தகப்பனே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் சர்வ வல்லமையில் எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏறெடுத்த துதிபலிகள் அப்பா தூபமாய் நறுமணமாய் உங்கள் சமூகத்தை வந்து எட்டினது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் நீர் எல்லாவற்றிற்கும் மேலாக சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் மகிமைப்படுத்தின உங்கள் வார்த்தைக்கு நேராக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீரே எங்களை பொறுப்பெடுத்து நடத்துங்க. எங்களை வெறுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. தகப்பனே, வந்த நாங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளை நாங்கள் மாறி வெளிச்சத்தை கண்டு வெளிச்சத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை பற்றி கொண்டு நடக்க உதவி செய்யுங்க. எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. உங்கள் பிள்ளைகளை நீரே கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து நடத்துங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ளீஸ் பி சீட்டட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். உங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறதற்காக நான் தேவனை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வாய்ப்பளித்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. என்னை அனுப்பின ஊழியக்காரர்களுக்கு நன்றி. என்னை உருவாக்கின ஊழியக்காரர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோட தாய் தகப்பன், என்னோட மனைவி எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த ஊழியத்தில் நடத்த உதவி செய்வார். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வெளிச்சத்தின் ஆண்டு என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? வெளிச்சத்தின் ஆண்டு, வெளிச்சத்தின் ஆண்டு. அப்போ நம்ம பைபிள் ஸ்டடியில், உபவாச கூட்டத்தில், ஞாயிறு தோறும் கூடுகிற எல்லா கூட்டங்களிலும் உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிற காரியம் என்னென்னா, there was light even before sun and moon was created. சூரியனும் சந்திரனும் உருவாக்கப்படுகிறதற்கு முன்னதாகவே வெளிச்சம் பூமியில் இருந்தது. ஏனென்றால் சூரியனும் சந்திரனும் 4வது நாள் தான் தேவன் உருவாக்கினார். God created sun and moon on the 4th day, but there was 3 day and nights இல்லையா? பகலும் இரவுமாகி பகலும் இரவுமாகி பகலும் இரவுமாகி 3 நாட்கள் முடிந்தது. பகலுக்கு வெளிச்சம் என்றும் வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவென்றும் பேரிட்டார் என்று 14வது வசனத்துக்கு பிறகாக பார்க்கிறோம் ஆதியாகமம் முதல் புஸ்தகத்தில். ஆனால் அதற்கு முன்பதாகவும் கூட பகல் என்றும் இரவென்றும் பகலும் இரவுமாக 3 நாட்கள் வந்து போயிருக்கிறது. அந்த நாளில் இருந்த வெளிச்சம் அதுதான் நம்ம தேடி பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு ஏசாயா 60:20 சொல்லியிருக்கிறபடி, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். 19வது வசனத்தில் சொல்றாரு, உனக்கு சூரியன் தேவையே இல்லை, உனக்கு சந்திரனும் தேவையில்லைன்னு சொல்றார். இது அப்போகலிப்டிக் ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லுவோம். பின்னாட்களில் வரப்போகிறது, வெளிப்படுத்தல நடக்க போகிற சூரியனும் சந்திரனும் அழிந்து போயிடுவான். சூரியன் வில் பர்ஸ்ட், சந்திரன் வில் டர்ன் ரெட், மூன் காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்பவும் வெளிச்சம் இருக்குமா? அப்பவும் சூரியன் சந்திரன் இருக்க போறது இல்லை, அப்பவும் வெளிச்சம் இருக்க போகுது. ஏசாயா பதிவு பண்ற அந்த வெளிச்சம் அதுதான். அந்த முதல் 3 நாள் இருந்த வெளிச்சமும் கடைசியாக சூரியனும் சந்திரனும் அழிந்து போன பிறகு இருக்க போகிற வெளிச்சமும் தான் நமக்கு வெளிச்சம் என்று பார்க்கிறோம். அதோடு கூட 1 யோவான் 1:5 சொல்லுகிறது, தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார். 1 John 1:5 says God is the light. தேவன் வெளிச்சமாகவே இருக்கிறார். தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்போ நம்ம தேவனிடத்திலிருந்து வெளிச்சம் வருகிறது என்று இங்கே சொல்ல வரல நான். ஓகே பிரதர், ஃபர்ஸ்ட் 3 நாள் வெளிச்சம் வந்து போச்சு, லாஸ்ட்ல முடியும் போதும் வெளிச்சம் வந்து போகுது. அப்ப தேவன் வந்து போறது இல்லை, தேவன் தான் வெளிச்சமா இருக்கிறார் என்கிறது தான் இங்க ஆவியானவரும் அடியனும் சொல்ல நினைக்கிற காரியம். வெளிச்சம்
நமக்கு கிடைக்கிற இதுல கூட வெளிச்சம் கிடைக்கும். ஸோ இட் cannot be God. ஆனா தேவன் வெளிச்சமா இருக்கிறார். அவர்ல என்ன இல்லையா, எவ்வளவு வேணும், இருள் இல்லவே இல்லை என்று சொல்ல. அதோடு கூட அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. நீங்கள் எபேசியர் 5:8 சொல்லுது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள். அப்படியா சொல்லுது? அந்தகாரமா இருந்தீர்கள். அதாவது இருட்டுக்குள்ள இருக்கிறதுக்கும் இருட்டா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் தெரியும் இல்லையா? நாங்க இருட்டுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா யாரோ என்ன இருட்டுக்குள்ள அனுமதிச்சாங்க, இல்லை நானே கூட போயிட்டேன். ஆனா இருட்டாகவே இருக்கிறன்னு என்ன அர்த்தம்? வேற, அதோட அர்த்தம் வேற. முற்காலத்தில் அந்த early days you were in darkness, you were darkness, நீங்க இருளா இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். மாத்திட்டார் ஆண்டவர், மாத்திட்டு வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நான் இந்த தொடர் பிரசங்கத்துக்கு வைத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்போம், இல்லாட்டி வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொல்லலாம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்போம் அல்லது வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். வெளிச்சம் எப்பொழுதுமே ஒரு தெளிவை கொடுக்கும் இல்லையா? ஒரு இருள் இருக்குதுன்னா, இஃப் இட் இஸ் டார்க்னஸ் we cannot see what is there. அங்க ஒரு தடங்கள் இருக்கு. உங்களுக்கு முன்பதாக நீங்க தினமும் போய் வருகிற சோஃபா இருக்குது உங்க வீட்டில். ஆனா கொஞ்சம் மாத்தி வச்சுட்டாங்க, உங்க மனைவியோ உங்களோட கணவரோ கொஞ்சம் மாத்தி வச்சுட்டாங்க. நான் தினமும் நடக்கிற இடம் தானு சொல்லிட்டு நம்ம நடந்து போறப்ப இருட்டுல we get hit, நம்மளோட காலில் அதில் தடுமாறும். அதே வெளிச்சம் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? யூஸ்வலா திட்டிட்டு என்ன பண்ணுவோம்? யார் இந்த சோஃபாவை இங்கே மாற்றினாங்களோ தெரியல, அறிவே இல்லை, இப்படி மாற்றிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் நகர்ந்து போவோம். தெளிவு வரும், வெளிச்சத்தில் தெளிவு வரும். வெளிச்சத்தில் குழப்பம் இருக்காது. வெளிச்சத்தில் எங்கே போகிறோம் என்கிறது சரியாக நமக்கு தெரியும் இல்லையா? அதனால தான் பிரயாணம் பண்ணுறவங்க இன்னமும் கூட சில பேர் ட்ரை பண்ணுறாங்க இருட்டில் பிரயாணம். இவ்வளோ வெளிச்சம்லாம் வந்துடுச்சு, ஆனாலும் என்ன பண்ணுவாங்க? வெளிச்சத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறது, வி ஷுட் அவாய்ட் ட்ராவலிங் இன் த நைட் டைம் அப்படின்னும். ஏன்னா இருளுக்கு ஒரு பயங்கரம் இருக்குது. சங்கீதம் 91 இருளின் பயங்கரத்துக்கு வாசிச்சிருக்கிறீங்களா? சங்கீதம் 91 நீங்க வாசிக்க. Psalm 91 it says the darkness will bring some, நமக்கு ஒரு பேட் நியூஸ் கொண்டு வரும். சங்கீதம் 91 வாசிக்கலாமா? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். போதும். இருளில் என்னென்னலாம் இருக்குதான்? பயங்கரம் இருக்குதான், கொள்ளை நோய் இருக்குதான். இருள் எப்பவுமே அதுதான். இருள் ஆண்டவர் கொண்டு வரல, வெளிச்சம் தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். தேவன் வெளிச்சமா இருக்கிறார். அவர் இருக்கும் போது நம்ம எந்த பயங்கரமும் நம்ம ஒன்றும் செய்யாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் ஒன்றுக்கும் கலங்க மாட்டேன். பாட்டு பாடணும் இல்லையா? பாட்டு பாடிட்டு கலங்க கூடாது. பாட்டு பாடிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? கலங்க. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரமே அழுகை பாட்டா பாடுற நிலைமையெல்லாம் இருக்குது நமக்கு இல்லையா? அப்படியே கலங்கி கலங்கி பாடுவோம். அப்பா கைவிட்டுடாதீங்க, கைவிடாது, நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் கலங்க மாட்டேன் கலங்க மாட்டேன்னு கலங்கிட்டே பாடுவோம். இல்லை, இருளுக்கு ஒரு பெரிய ஒரு வல்லமை இருக்குது. அது பயங்கரத்தை கொடுக்கும். அதோடு கூட இருளில் நமக்கு அந்தகாரத்தை கொடுக்கும். இருளில் நமக்கு நடமாடும் கொள்ளை நோயை கொடுக்கும். அப்ப இருள் நமக்கு கூடாது. வெளிச்சத்தில் நடந்தா நம்ம எப்பவுமே தெளிவில் நடப்போம். வெளிச்சத்தில் நடந்தா நமக்கு எப்பொழுதுமே ஆசீர்வாதம் இருக்கும். வெளிச்சத்தில் நடந்தா நமக்கு எல்லாமே, நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வோம் இல்லையா? அந்த வெளிச்சத்தில் நடவுங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் ஒரு ஆலோசனை சொல்றார். ஆவியான ஒரு துணை கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடவுங்கள். தலைப்பு தான், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடவுங்க. இப்போ நம்ம இருளின் பிள்ளைகளாக நம்ம நடக்கக்கூடாது. போன கிழமை நான் ஒருத்தரை காண்பித்து கொடுத்தேன். ஏனோக்கை குறித்து உங்களுக்கு காண்பித்தேன். ஏனோக்கை குறித்து காண்பித்து நான் செய்த பிழையினால என் வாழ்க்கையில் வந்த இருள் 1 வருஷம் என்னோட ஊழியத்தை தாமதப்படுத்தினது. என்னோட ஆசீர்வாதத்தை நானே என்னோட கைகளினால எடுத்து போட்டேன் என்று சொன்னேன். I destroyed my blessings with my own hands because I went into darkness.
நான் என் வழியில தான் நடப்பேன், எனக்கு தெரிந்தது தான் நான் செய்வேன் என்று சொல்லி நான் இருளுக்குள்ள நடப்பேன்னு சொல்லிட்டு என்னை யாரும் தள்ளல, நானே இருளுக்குள்ள போய் நடந்ததுனால எனக்காக வைக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதம் 1 வருடம் தள்ளி போனது இல்லையா? ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரி, ஈனோக் வாக் வித் காட் அப்படின்னு பார்க்கிறோம். நாமளும் ஏனோக்க போல தேவனோடு கூட we should also walk with God என்று நம்ம தெரிந்து கொள்றோம் இல்லையா? வாலிப பிள்ளைங்க நீங்க ஃபாலோ பண்றீங்கன்றதுனால தான் நான் இங்கிலீஷ்ல ஸ்விட்ச் பண்ணி பேசுறேன். ஸோ ப்ளீஸ் பி அட்டென்டிவ். ஓகே, அப்போ நாமளும் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும், ஏனோக்க போல நம்ம நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். ஏனோக்கு எப்படிலாம் நடந்தாரா? 65 வயது ஆன பிறகு அவருக்கு பிள்ளை பிறந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா? 300 வருடங்கள் 300 years he walked with God every day. நம்ம பார்த்தோம், எவ்ரி டே கன்சிஸ்டன்சி, வெளிச்சத்தில் நடக்கிறது. நான் எனக்கு தேவையான டைம்ல வெளிச்சத்துக்கு அங்க போறதும், தேவையில்லாத டைம்ல வெளிச்சத்துக்கு இந்த பக்கம் வர்றதும் it will not help me. I should be very consistent, disciplined in walking in the light of the Lord. அப்பதான் நம்ம பாதுகாக்கப்படுவோம், ஏனோக்கு போல பாதுகாக்கப்படும். மரணமே காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். அந்த ஏனோக்கு கூட என்ன சொல்றாரு? அந்த காலத்துல வாழ்ந்து அவபக்தி 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 அவபக்தின்னு சொல்லி அன்காட்லினஸ் குறித்து 4 தீர்க்க தரிசனமாக பேசி அதை ஊழியமாக செய்தார். பாதுகாக்கப்பட்டார், உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார், வெளிச்சத்தில் நடந்து. இன்றைக்கு நம்ம ஒரு பெரும் பகுதியை வாசித்து பார்த்தோம். ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், Genesis chapter 19 speaks about Lot and his family. Lot and his family. இந்த லாட் யாருன்னா, இந்த லோத் யாருன்னா ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன், சித்தப்பா. ஆபிரகாம் இவருக்கு சித்தப்பா. கர்த்தர் ஆபிரகாமை, God said Abraham to leave his house and to move to the place where God has shown. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு இடத்தை காண்பித்து அந்த இடத்துக்கு போகும்படியா சொன்னார். நீ உன் இனத்தாரையும் உன் வீட்டாரையும் விட்டுட்டு வான்னு சொன்னார். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? லோத்தியா அவங்க அப்பாவையும் கூட்டு வந்து, அவங்க அப்பா கொஞ்ச நாள் இருந்தாங்க, செத்து போயிட்டாரு. நல்ல கவனமா இருக்கணும். கர்த்தர் நமக்கு சொல்றத நம்ம ரொம்ப கவனமா கீழ்ப்படியும். இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதல் தான் இன்னைக்கு நம்ம வெளிச்சத்தில் நடத்த போகுது. அதான் இன்றைக்கு நம்ம லோத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். லோத்து நடத்திலிருந்து கற்று வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்தில் நடக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ லோத்து யாரு? ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். வந்துட்டாங்க, வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் லோத்துனுடைய கதை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? லோத்தும் பெருகிட்டாரு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் பெருகிடுச்சு. 2 கூட்டமும் ஒரே இடத்துல இருக்கிறதற்கு இடமில்லாதபடிக்கு ஆசீர்வாதம் கூடிருச்சு. ஆசீர்வாதம் கூடின உடனே when the blessings multiplied, when the blessings grown there will be trouble. நான் உங்களுக்கு போன கிழமை சொன்னேன், 2 சூட் ஆச்சு, பிளாக் சூட் ஆச்சு. எந்த சூட்ல காலர் வச்சேன்றது மறந்து போச்சு. ஆசீர்வாதம் கூடும்போது குழப்பங்கள் வரும். சரியா ஆண்டவருக்குள்ள நடந்தா நல்லா இருப்போம். ஆசீர்வாதம் கூடுச்சு. லோத்துனுடைய ஜனங்களும் லோத்துனுடைய ஆடுகளும் ஆபிரகாமுடைய ஜனங்களும் ஆபிரகாமுடைய ஆடுகளும் நிற்க பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது. அப்படி அந்த அளவுக்கு பெருகிட்டாங்களாம். அப்ப பெருகின பிறகு there was a கிரங்கில் போட்டி, வாக்குவாதம் வந்துடுச்சு. வந்த உடனே என்ன சொல்ற ஆபிரகாம், தம்பி உனக்கு எனக்கு சண்டை வேணாம், நீ எந்த பக்கம் போறிய, நீ இந்த பக்கம், நீ கிழக்கே போனா if you move on east I will move on west, if you move on north I will move on south, so you choose அப்படின்னு சொல்ல. லோத் என்ன பண்றாரு? எல்லாரும் பாருங்க, லோத் என்ன பண்றாரு? அப்படி எட்டி பார்த்து, ஓ இந்த இடம் தான் கிரீனா இருக்கு, பச்சை பசேல்னு இருக்குது. லோத் முதலாவது செய்த தவறு என்னன்னா, ஆண்டவர் பவுல் சொல்றாரு, ஆண்டவர் துணை கொண்டு நாம எப்படி நடக்கணுமா, we walk by sight but it will bring problem. If we walk by sight there will be problem. நீங்கள் தரிசித்து நடந்தால் நமக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும். தரிசித்துனா பார்த்து நடந்தா. அதே வேளையில நம்ம விசுவாசித்து நடந்தால், புரியுதா? விசுவாசித்து நடந்தால், if we walk by sight we stumble, but if we walk by faith we grow, we win, we develop.
தரிசித்து நடந்த, அதாவது கண்ணுல பார்த்து நடந்தீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. நல்லா பாருங்க, பகல்ல தான் பார்க்கறான், பகல்ல பார்த்தே விழுந்து போறான். ஆனா விசுவாசித்து நடக்கிறவர்களுக்கு என்ன வராது? எந்த இடரலுமே வராது. முதலாவது லோத்து தவறுன இடம் இதுதான். எட்டி பார்த்தா சோதம் எப்படி இருந்ததா? எகிப்த போல செழிப்பா இருந்தான். இங்க இருந்து பார்க்கும்போது இட் வாஸ் சோ கிரீன் அண்ட் ஃபிளரிஷ் ஃபெர்டைல் சேம் லைக் ஈஜிப்ட். பார்த்து என்ன பண்ணாரு? சோதம்குள்ள போயிட்டாரு. சோதம்குள்ள போனா உங்களுக்கு தெரியும் சோதம் குமாரால என்னெல்லாம் இருந்தது? எல்லா பாவங்களும் இருந்தது. என்னென்னலாம் பாவம் இருந்தது? ஹோமோசெக்சுவாலிட்டி இருந்தது. ஆணும் ஆணும் சேர்ந்து, பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து. இப்ப நீங்க செய்திகளில் பார்க்கிற அந்த அவலட்சணமான எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் என்று பார்த்து நடுங்கி போகிற எல்லா அவலட்சணமும் சோதம் குமாரால இருந்தது இல்லையா? நீங்க செய்திகளை கேட்கும்போது நிறைய கேட்பீங்க, யூதன் யூதன் அப்படின்லாம் சொல்லி கேட்பீங்க. நம்ம ஆவிக்குரிய யூதர்கள் தான். நீங்க அதனால ஒரு துக்கப்பட தேவை, நம்மளதான் சொல்றோம். இல்ல, தேவன் கொண்டு வந்தது எல்லாமே நன்மை தான். God cannot bring any evil. God cannot do any evil. தேவனால எந்த ஒரு தீமையும் கொண்டு வரவும் முடியாது, எந்த ஒரு தீமையும் செய்ய முடியாது. ஏன்னா அவரிடத்துல என்ன இல்லை? தீமை இல்லவே இல்லை. தேவன் உண்டாக்கினது எல்லாமே நன்மை தான். ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னா அது தேவன் உண்டாக்காதது. நிறைய நேரம் நமக்கு சில கேள்விகள் வரும். பார்த்துருக்கிறீங்களா? கீழ் மேல் உதடு தூக்கி இருக்கிற குழந்தைகள் பார்த்துருக்கிறீங்களா? கை இல்லாத குழந்தைகளை பார்க்கும் போதெல்லாம் ஏன் ஆண்டவர் இதை படைச்சார்? கேள்வி வந்திருக்குதா? ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சார்? நான் தாயின் கருவில உருவாகிறதற்கு முன்னமே உம்முடைய கண்கள் என்னை கண்டது என்று சொல்லி இருக்கிறது. when I was created in the womb, அந்த பிக்சர் பார்த்திருக்கிறீங்களா? ஒரு குழந்தை கருவில உருவாகிற ஒரு மேல ஒரு 2 நீடில் வச்சு நிட் பண்ற மாதிரி காட் நிட் பண்றாரா, அது அப்படி இருக்குதா? இப்ப நம்முடைய கேள்வி என்ன ஆகுது? ஏன் கடவுள் தேவன் நம்முடைய ஆண்டவர் ஏன் அந்த குழந்தைக்கு கை இல்லாம கால் இல்லாம கண்கள் பார்வை இல்லாமலாம் படைக்கிறார்? நல்லா யோசிச்சு பாருங்க. தேவன் உண்டாக்குனது அப்படி இல்லவே இல்லை. நம்முடைய உணவு முறை, நம்முடைய ஜீன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உறவின் முறையில் கல்யாணம் பண்ணக்கூடாது. சொந்த அக்கா மகள், ஒவ்வொரு கல்ச்சர்ல ஒவ்வொன்று இருக்குது. இந்தியாவில் சொல்றேன் நான் தமிழ்நாட்டுக்கு கீழே ஆந்திராவுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்காளுடைய மகளை திருமணம் செய்வாங்க மாமான்ற முறையில். அதே இந்த கர்நாடகா தாண்டி அந்த ஆந்திராவை தாண்டி கொஞ்சம் மேலே போனால் அது மகள் மாதிரி அண்ணன் மகளை கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் யோசிக்க, இப்படி தான் இலங்கையிலேயும் அந்த முறைகள்லாம் இருக்குது. வெவ்வேறான முறைகள் அங்கங்கே இருக்குது. ஆனால் ஒரே குடும்பத்தில் எப்போ அந்த ஜீன் மிக்ஸ் ஆகுதோ அது என்ன கொடுக்கும்? ஒரு பிழையை கொடுக்கும். குழந்தைக்கு என்ன வரும்? ஏதாயிலும் ஒரு குறை வரும். குழந்தைக்கு கண் பார்வை இருக்காது, கை இருக்காது, கால் இருக்கு, ஏதோ ஒன்று வரும். அதே வேளையில் நம்ம வாழ்ந்து நம்ம நடக்கிற அந்த உணவு பழக்கங்கள் முறை இருக்குது, நிறைய இருக்குது. இதுக்கு ரீசன். ஸோ டோன்ட் பிளேம் காட் அலோன். சிமிலர்லி இந்த எப்ஸ்டைன் ஃபைல் வச்சு யூதர்கள் இஸ்ரேல் என்று சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் குள்ள போயிடாதீங்க. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. அங்கேயும் தீமை இருக்குது. அது ஆண்டவர் உண்டாக்குன தீமை இல்லை, ஆண்டவர் நன்மை தான் உண்டாக்குனார். ஸோ டோன்ட் பிளேம் காட் ஃபார் எனி ஈவில் இன் திஸ் எர்த். சோதம் குமாரால பாவம் வந்துருச்சு. தேவன் உண்டாக்காத காரியங்கள் வசனம் தெளிவா சொல்லுது. தேவன் உண்டாக்காத கண்ணின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. the evil of sight, the evil of flesh, the evil of pride. These were all not created by God. It's all created by men. அப்ப சோதம் குமாரால ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்சுவாலிட்டி இருந்தது. பெரியவன் சின்ன குழந்தை பிடோஃபைல் இருந்தது, எல்லாமே இருந்தது. இப்போ வந்தது இல்லை, அப்பவே இருந்தது. மது இருந்தது, மதுபானம் இருந்தது, மோசமான சாப்பிட்ற பழக்கம் கூட நமக்கு சொல்ல. நம்ம ஆல்சோ என்ன எல்லாத்துக்குமே ஒரு ஜான் வயது, நமக்கு ஒரு ஜான்ல சில நேரம் அப்படி வரும், எல்லாம் அடிச்சு பூசிங்க அப்படின்றது. சாப்பிட்றது கூட கவனமாக சாப்பிடணும்னு வேதம் சொல்லுது. ஈட் வாட் காட் ஹஸ் கிவன். வேத முறைமைப்படி சாப்பிடணும்னு சொல்லி நமக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுக்குது. ஆனால் இந்த சோதம் குமாரால எல்லாமே இருந்தது. இப்போ இவர் எங்க எட்டி பார்த்தாரு? இப்போ சோதம் இப்படி எட்டி பார்த்துட்டு ஃபர்டைலா இருக்குது, இட்ஸ் கிரீன், ஸோ ஐ மூவிங் தேர்ன்னு சொல்லிட்டு போனாரு. போன இடத்துல என்ன நடக்குது? முதலாவது வசனம் இப்படி சொல்லுது. இப்போ லோத் எங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற 19ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசியமா. அந்த
2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். நீங்க 18ஆம் அதிகாரம் போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணிட்டாரு, பூமிக்கு இறங்கி வந்துட்டார். இறங்கி என்ன பண்ண போறாரு, சோதோம் குமாராவை ஐ கோனா டிஸ்ட்ராய் சோதோம் அண்ட் குமாரா, so let me share this with my friend ஆபிரகாமோடு கூட நான் ஷேர் பண்றேன்னு சொல்லி சொன்னாரு. உடனே ஆபிரகாமுக்கு வந்துருச்சு, ஐயோ லோத் அங்கதானே இருக்கிறான், லோத்தை மட்டும் காப்பாத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போகுது. we all know that. எல்லாம் நடந்த பிறகு ஆண்டவர் சொன்ன, சரி சரி ஒரு நீதிமான் இருந்தாலும் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு நீதிமானை மாத்திரம் காப்பாத்துறதுக்கு அங்க போயிட்டாங்க. 2 தூதர்கள் அங்க சோதோமுக்கு அழிக்க போயிருக்கிறாங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க, லிசன் டு மீ. ஒரு ஊழியக்காரர் ரொம்ப நல்லா சொல்றாரு, லோத்து நீதிமான் தான். உங்களுக்கு தெரியுமா லோத்து நீதிமான் சொல்லி? நான் சொல்லல, வசனம் சொல்லுது. 1 பேதுரு 2 பேதுரு 2:8 சொல்லுது. 2 பேதுரு 2:8 சொல்லுது, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத் அவர் ரட்சித்திருக்க. நீதிமானாகிய லோத், இந்த வசனத்தை கொண்டு ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்றாருன்னா, லோத் நீதிமான். உண்மையிலே லோத்தோட ஃபேமிலி நீதிமான் தான். லெட் மீ ப்ரூவ் இட். நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். லோத்தும் குடும்பம் நீதிமான் தான், காக்கப்பட்டாங்க தான். இன்னைக்கு திருச்சபையில காக்கப்பட்டிருக்கிற நமக்கு லோத்தினுடைய குடும்பத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் இதுதான். லோத்துவும் அந்த குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது, ஆனா வேஸ்டா போச்சு. ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனா தொடர்ந்து வெளிச்சத்தில் நடக்க முடியாம வீணா போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாசிக்கிற பகுதி வாசிச்சிருக்கீங்களா? வாசிக்க முடியாதபடிக்கு பெற்றோர் parents cannot read this Bible part with their daughter. என்னோட குழந்தை கூட நான் வச்சு வாசிக்க முடியாது. She might ask the question, what did they do? How can a daughter have sex with his father? Is it not abolishment? இது அசிங்கமா இல்லையா? வாலிப காலத்துல வாக்குவாதம் நடக்கும்போது நானே என்னோட நண்பர், இயேசுதான் பெரியவர், அவன் சொல்லுவான் அந்த தெய்வம் தான் பெருசுன்னு சொல்லுவான். அப்போ வாக்குவாதம் வரும்போது என்ன வாயை மூடுறதுக்கு யூஸ் பண்றான் அவனோட டாக்டிக்ல இது ஒண்ணு. டே உங்க பைபிள் என்னடா இது, அப்பனே மகள் இது மாதிரி தப்பு பண்ணிட்டா. இன்னைக்கு பைபிள் வாசிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி கூச்சமா இருந்திருக்கும். காக்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனா தொடர்ந்து வெளிச்சத்தில் நடக்க முடியாம அருவருப்பாய் மாறி போனார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில சேர்க்கப்பட்டு தொடர்ந்து வெளிச்சத்தில் நடக்க மனதில்லாது இருந்தா நம்மளும் அருவருப்பா தான் இருப்போம். அதை தான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போறோம். We should walk in the light of God. We should walk with the light of the God. தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கணும், தேவனோடு கூட நடக்கணும். அப்பதான் நம்ம என்ன மாறுவோம், இந்த பூமியில நடக்கிற அருவருப்புகளுக்கு தப்பிப்போம். உங்களுக்கு சபைக்கு எச்சரிப்பா சொல்றேன், உங்களுக்கு உங்களை சுற்றி எல்லாமே பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லல. சுத்தி பார்த்தா எல்லாமே பயமா தான் இருக்கு. இப்படியா இப்படியா நம்ம பெரும் தலைவர்களாக பார்த்த சமீபத்தில் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை போட்டு புலந்தீங்க தான். அந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எப்படி தரமா இருப்பார் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? போட்டோ பார்த்துருக்கீங்களா? படுத்தே இருப்பாரு, கை இப்படி வச்சுட்டு இருப்பாரு, இப்படி இப்படிதான் ஆட்டுவாரு. அவரும் அந்த தீவுக்கு போயிருக்கிறாரு, ஒரே பகுடியா நடந்து. இன்னையா பண்ண நீ, கையும் காலம் ஒன்றும் இல்லாம நீ இன்னையா அந்த பண்ண அந்த தீவுக்குள்ள போயிட்டுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறார். நம்ம எல்லாரும் பெருமை பீத்துன பில்கேட்ஸ் அந்த லிஸ்ட்ல இருக்கிறார். நம்ம எல்லாரும் பார்த்து பார்த்து இந்த தேசத்தினுடைய ராணி கூட அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. சுத்தி நடக்கிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமா தான் இருக்கும். ஆனா அந்த பயங்கரத்தின் நடுவுல நீங்களும் நானும் பாதுகாக்கப்படணும்னா தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். Hallelujah. If you want to be protected, if you and your family should be protected, you and me are called to walk in the light of the Lord. லோத்துக்கு ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு, ஸ்பெஷல் கவனிப்பு. 2 தூதர்கள் வராங்க. இவரு நான் சொல்ல வந்ததான், ஒரு நீதிமான் என்ன சொல்றாரு, லோத்து நீதிமான் பா, ஏன்னா வாசல்ல வந்து உட்காந்துட்டான், அதெல்லாம் பார்க்கறது பிடிக்கல. நீதிமானா இரு, வேதம் சொல்லுகிறபடி நீதிமான் தான். இனி நீங்களும் நீதிமான் தான். நானே சொல்லி கொடுத்துருக்கோம், ஆண்டோட வார்த்தையை விசுவாசிக்கிற எல்லாருமே நீதிமான் தான். நீதிமானாகவே இருந்து கொண்டு நம்ம அந்த தவறோடு கூட இணைத்திருப்போமே ஆனால்,
இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டார்க்னஸ் அண்ட் த லைட்? சம்பந்தம் இல்லை. அப்ப லோத் என்ன பண்ணிருக்கணும்? முதலாவதாக அங்கிருந்து வந்திருக்கணும். ஆனா லோத் என்ன பண்ணல? சொல்லுங்க. லோத்து வரல. இன்னைக்கு நாமளும் கூட ஆண்டவர் நிறைய காரியங்களை நான் பேசும்போது நான் நடுக்கத்தோடு தான் பேசுறேன், பயத்தோடு கூட நான் பேசுறேன். ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு சொல்றாரு, இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கையில் இப்படி வச்சுக்கிட்டு, ஆண்டவரே வல கையினால் என்னை தாங்குகிறீர், இடக்கையினால் என்னை தேற்றுகிறீர்னு சொல்லிட்டு இங்கேயும் கையை பிடிச்சிக்கிட்டு. லோத்து குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. He had a very special calling. உங்க வீட்டுக்கு தூதர்கள் வராங்களா? நிறைய பேர் இன்னைக்கு கதை விட்டுட்டு இருக்கிறாங்க, தூதர்கள் வந்தாங்க, அதெல்லாம் இல்லை. லோத்துனோட வீட்டுக்கு 2 தூதர்கள், 1 இல்லை 2 தூதர்கள் வந்தாங்க. லோத்துக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கிடைச்சது, தூதர்களை பாதுகாக்கிற ஒரு தருணம் கிடைச்சது. தூதர்கள் வந்திருக்கிறாங்கன்னு உடனே வாசித்த சம்பவம் தான். அந்த ஊர்ல இருக்கிற வாலிபர்களும் கிழவர்களும் நாங்க அந்த வாலிபரோடு கூட சயனிப்போம், we will have sex with them என்று சொல்லி வந்தாங்க. லோத்து அவங்களை பாதுகாத்து என்ன பண்றாரு? கதவு மூடிட்டாரு. கதவு மூடின உடனே வந்திருக்கிற தூதர்கள் ஒரு மேஜிக் விஷ் அப்படின்னா வந்திருக்கிறவங்களுக்கு கண் பார்வை போயிடுச்சு, கண் பார்வை போயிடுச்சு. இப்போ லோத்துக்கு தூதர்கிட்ட இருந்து, நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன், தூதர்கிட்ட இருந்து ஒரு கைடன்ஸ் வருது. நல்லா கவனிங்க. தூதர்கள்கிட்ட இருந்து என்ன வருது? ஒரு ஆலோசனை. இன்றைக்கு திருச்சபையில் இருந்து பேசுகிறவங்களோட ஊழியக்காரர்களோட ஆலோசனையும் அதுதான். நீ என்னையா பேசுறது, நான் என்னையா கேட்கறது? நீங்க இல்ல, லோத்து. நீங்க ரொம்ப நல்லவங்க. லோத்து என்ன பண்றாரு? தூதர்கள் சொன்னாங்க, உன் மருமக்கள் கல்யாணம் ஆகல. நான் ஏன் தெரியுமா லோத்தினுடைய ஃபேமிலி நீதிமான் என்று ஃபேமிலி சொல்றேன்? அப்பேற்பட்ட சோதோம் குமாராவில் அவர் என்ன சொல்றாரு? அந்த வெளியில வந்த வாலிபர்களும் கிழவர்களும் கேட்கிறாங்க, அந்த 2 பேர் வந்தாங்க, நான் பார்த்தேன், அந்த 2 பேரும் ரொம்ப பிரகாசமா இருந்தாங்க, அழகுள்ளவர்களா இருந்தாங்க நினைக்கிறேன், நீ வெளியில அனுப்பு, நாங்க அவங்களோடு கூட இருக்கிறோம், put them out and we do nothing to your family அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லோத் என்ன தெரியுமா பார்கெயின் பண்ணாரு? என்கிட்ட புருஷரை அறியாத I have 2 daughters who are still virgin. யோசிச்சு பாருங்க, சோதோம் குமாராவுல பாவத்தின் நடுவுல ஒரு நீதிமான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நல்ல அம்மா நல்ல அம்மா அப்பா இல்லாம இது சாத்தியமே இல்லை. நீங்களும் நான் நல்ல அம்மா நல்ல அப்பா தான். ஆனா அது மாத்திரம் போதாது. தொடர்ந்து நம்ம வெளிச்சத்துல நடக்கிறவர்களா இருந்தாதான் பாதுகாப்பா இருக்க முடியும். அதுதான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். நல்ல குடும்பம், நல்ல மனைவி, பெண் பிள்ளைகளை பாதுகாப்பா நடத்துறாங்க. அந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர். அந்த மோசமான ஊர்ல ஹைலி இம்பாசிபிள் நல்ல குடும்பம். அப்ப சொல்றாரு, கதவு பூட்டிட்டு என்கிட்ட 2 புருஷரை அறியாத 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, வேணும்னா அவங்கள, டேய் நீ என்ன ரொம்ப நீதிமான் மாதிரி பேசுற, அனுப்பு அவங்கள வெளியில அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணாங்க. உடனே உள்ள இருந்த தூதர்கள் அப்படின்னாங்க, வெளியில இருக்கிறவங்களுக்கு கண்ணெல்லாம் போச்சு, எல்லாம் ஓடிட்டாங்க. இப்போ தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன? லோத்தோட ஃபேமிலிக்கு சொல்றாங்க, நல்லா கவனிங்க, வாசிச்சிட்டீங்க, அதனால நான் உங்களுக்கு செய்தியா சொல்றேன். சோதோம் குமாராவை கர்த்தர் அழிக்க போகிறார். இந்த சோதோம் குமாரா ரொம்ப பாவமா இருக்குது, ரொம்ப அநியாயம் அக்கிரமமா இருக்குது. So God has planned to destroy Sodom and Gomorrah. So as per Abraham's plea, அவர் வேண்டிக் கொண்டதுனால உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். நீங்க என்ன பண்ணணும்னா நீயும் மனைவியும் இந்த இடத்தை விட்டு ஓடி போங்க. ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னது? இந்த இடத்தை விட்டு flee from this place. And the next command, do not turn back. Do not turn back. 2 கமாண்ட் உங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. புறப்பட்டாங்க. அதுக்கோடு கூட நல்லது பாருங்க, கர்த்தருடைய நீதிமான்களாக இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபை பாருங்க. உன் குடும்பம் மாத்திரம் இல்ல, நீ தெரிந்தெடுத்து வச்சிருக்கிற ஆசீர்வாதமாகிய உன் 2 மருமக்களையும் சேர்த்துக்கோ. கல்யாணம் ஆகல ஆனா சேர்த்துக்கோ. அவங்களே நான் பாதுகாப்பா நான் நடத்த போறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? ஓ பைத்தியம் மாதிரி பேசாத,
இன்னைக்கு விசுவாசத்தில் நீங்களும் நானும் பேசும்போது நமக்கு கிடைக்க போற அடையாளம் என்ன சொல்லுங்க? டோன்ட் பி லுனாட்டிக், டோன்ட் பி a fool. பைத்தியம் மாதிரி பேசாத. விசுவாசம் விசுவாசம் சொல்லுவாங்க. 2 மருமக்களும் சொன்னாங்க பைத்தியமா, சரி விட்டுட்டு வா. அப்போ சொல்லிட்டாங்க. அதெல்லாம் உதறி தள்ளி விட்டு திருச்சபையில் போதகர் ஊழியக்காரர் சொல்றத எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனுக்காக வாருங்கள் என்று சொல்லுகிற அதே செய்தி தான். 2 commandments, 2 commands. Leave this place, flee from this place and do not turn back. ஃபர்ஸ்ட் காரியம் செஞ்சாங்க. இன்னைக்கு திருச்சபை பாதி காரியம் நம்ம செய்யறோம், ஆனா முழுசா செஞ்சாதான் பாதுகாக்கப்படுவோம். முழுசா செய்யறது தான் வெளிச்சத்தில் நடக்கிறது. அதான் சொன்ன, பாதி அங்க பாதி இங்க, அது வெளிச்சத்தில் நடக்காது. தேர் இஸ் ஃபாதர் ரொம்ப அழகா நமக்கு புரியுற மாதிரி பாடி இருக்காரு. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது பாட்டு பாடி இருக்காரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்காரு. there is no relationship between darkness and brightness, light. இன்னைக்கு நாம தான் என்ன புரிய வச்சு, பிளாக்ல கொஞ்சம் ஒயிட்ல கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி கிரே ஜோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன். பார்த்து இருக்கிறீங்களா பிரதரா? அங்கேயும் இருப்பாரு இங்கேயும் இருப்பார். நல்ல மனுஷங்கன்ட்டு உலகம் நமக்கு பேர் கொடுக்கும். நான் உங்களுக்கு சொல்றேனே, என் நண்பர்களை நான் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துறதுக்கு சில முயற்சிகள் எடுக்கிற வேலையில் அவங்க வழியிலேயே போயிட்டு பிடிப்போம்னு சொல்லிட்டு போவோம் பாருங்க, அப்படியே போயிடும். சரி, அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருந்தா நானும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உட்காந்து இருப்பேன். 12 மணி நேரம் நின்று இருக்கிறேன். அவங்க தனிமையில் உட்காந்து அழுது இருக்கும்போது வீட்டை போயிட்டு தனிமையில் உட்காந்து இருக்கிறேன். நல்லது, இது நல்லது. இது வெள்ளை கொஞ்சம் பிளாக்குக்குள்ள கொஞ்சம் போய் பார்ப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் மன நிம்மதிக்காக நான் தியேட்டருக்கு போலான்னு இருக்கிறேன், நீங்களும் வாங்கல, நீங்க தான் கூட இருப்பீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறோம் பாருங்க. There the darkness mixes with the light. இதுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லை. இனி உலகத்தோடு கூட ஒத்து வாழ்ந்து கொண்டிருக்க. whenever we confront with this world we get into darkness. உலகத்தோடு கூட நீங்க போக ஆரம்பிக்கும் போது இருள் நமக்குள்ள வரும். பாதி செய்றோம். I am half perfect but I am not fully perfect. ஆண்டவர் சொல்ல ஃபுல்லி பர்ஃபெக்டா மாத்துறதுக்கு திருச்சபையில எல்லா குளறுபடிகளும் இருக்குங்க. பாவிகள் வந்து மாறுகிற இடம் தான் திருச்சபை. இங்க எல்லாருமே பரிசுத்தவான்களா அப்படியே அப்படியே இப்படி இருக்கிறதுக்கு இல்லை. இங்க வந்து மாறுகிறது இருக்குதான். இங்க வந்து டார்க்னஸ்ல இருந்து வர இருள்ல இருந்து வர்றவங்க வெளிச்சமா மாறுகிறது தான் திருச்சபை. ஒவ்வொரு நாளும் மாத்திட்டு இருக்கிறார். தூதர்கள், the 2 angels, whatever they instructed Lord, it's similar to the sermon which is delivered every week from this place. அந்த 2 தூதர்களும் லோத்துனுடைய குடும்பத்துக்கு சொன்னது போலதான் இன்றைக்கு திருச்சபையில ஊழியக்காரர்கள் இங்க இருந்து எச்சரிக்கிறார். அநேக நேரம் நமக்கு பிடிக்காது, அநேக நேரம் நம்மளால செய்ய முடியாது. ஆனா கேட்டு மனம் திரும்பி அதை செய்தாதான் பாதுகாப்பு. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? முழுசா செஞ்சாதான் பாதுகாப்பு. இப்ப லோத்தோட ஃபேமிலிக்கு சொன்னாங்க, flee from this place and do not turn back. flee பண்ணாங்க, இங்க இருந்து புறப்பட்டு போனாங்க. ஆனா என்ன பண்ணாங்க? லோத்துனுடைய மனைவி she turned back. சின்ன வயசுல சண்டே ஸ்கூல்ல எனக்கு அந்த சண்டே ஸ்கூல் கதை சொல்லும்போது லோத் ஏன் மனைவி திரும்பி பார்த்தாங்க. வீட்டில் வாங்கின புது ஃப்ரிட்ஜ் வச்சுட்டோமோ, வீட்டில் வாங்கின புது மிக்சி வச்சுட்டோமோ, வீட்டில் எவ்வளோ நகைகள்லாம் இருக்குது, இந்த உலகம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. உலகம் தருகிற சமாதானம் அல்ல, உலகமும் சமாதானம் தரும், உலகமும் சில விதமான இது தரும், ஆனால் அது நிலையானதல்ல. அந்த நிலையில்லாததை நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம அந்த ரட்சிப்பு பூரணப்படாமல் நம்ம அழிந்து போவோம். உப்பு தூணாய் நிற்போம். அநேகர் சொல்றாங்க இன்னமும் அந்த உப்பு தூண் நிற்குது என்று சொல்றாங்க. எகிப்துக்கு இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் பாதுகாக்கப்படணும்னா தேவன் சொல்லுகிற வார்த்தையை முழுவதுமாக கேட்கணும். இன்னைக்கு எத்தனையோ முறை நான் இங்க இருந்து சொல்றேன், ஜபத்துக்கு வாங்க, உபவாச ஜபத்துக்கு வாங்க, வேத படிப்புக்கு வாங்க, இந்தந்த காரியங்களை விட்டு விடுங்க, இந்தந்த காரியங்களை சரியா செய்யுங்க. Don't be divided among yourselves. உங்களுக்குள்ள பிரிவினை வராது இருப்பதாக, உங்களுக்குள்ள ஒருமனம் இருப்பதாக என்று சொல்லி இங்க இருந்து சொல்லிட்டே இருக்கிறோம். அதுல நம்ம எதெல்லாம் செய்யறோம், நம்மளால எதெல்லாம் முடியுமோ அதை மாத்திரம் செய்வோம். அடுத்ததை தான் பார்க்க போறோம். இப்ப உப்பு தூணா மாறிட்டாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? நோ நோ நோ, யூ ஹேவ் டு லீவ்
வசனம் சொல்லுது, தூதர்கள் என்ன பண்ணாங்களா? they pushed Lot, தள்ளிதாங்களா. நிறைய நேரம் நம்ம இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மனதில்லாம இல்ல 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 இல்ல, ஆனா பின்னாடி இருந்து ஒரு தள்ளுறாரு ஆண்டவர். அதனாலதான் உங்களுக்கும் எனக்கு என் மேல விருப்பம் வராம போகுது. ஏன்? சில நேரம் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு என்ன பார்த்து தான் சொல்றாரு, என்னைய பார்த்து தான் சொல்றாரு. இவருக்கு என் மேல ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, ஒரு கசப்பு இல்ல, வெறுப்பு இல்ல, உங்க மேல இருக்கிற விருப்பத்தினாலதான் வர ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க? they are pushing you, they are pushing you even to your children. நீங்க வீட்டில் செய்வீங்களா இல்லையா? அவங்க நல்லது செய்ய மாட்டாங்க, நீங்க சொல்றது நல்லதுன்னு உங்களுக்கு புரியாது. ஆனா என்ன பண்ணுவாங்க? you are pushing me, you are squeezing me, I am not a baby. கேட்டிருக்கிறீங்களா? கேட்கலன்னா ரெடியா இருங்க, கேட்பீங்க. நான் பான் இல்லை, நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் சொல்றேன். They will never understand. Similarly, you all will never understand why this pastor, priest, whosoever stand here and yell at you and squeeze you and push you, he will never understand. சரி, உங்களுக்காக செய்றேன், கேட்டிருக்கிறீங்களா? சரி, தூதர்கள் சொல்றாங்கன்றதுக்காக கொஞ்சம் நான் முன்னாடி போறேன். புஷ் பண்றாங்க, பின்னாடி இருந்து புஷ் பண்றாங்க, போ போ போன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்த உடனே அங்க ஒரு சம்பவம் நடக்குது. இது மாத்திரம் வாசிப்பு, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. 18வது வசனம், 17ல இருந்து வாசியமா. ஜெனிசிஸ் சாப்டர் 19 verse from 16. அவர்களை வழியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். தேர்ட் கமாண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் கமாண்ட் இந்த இடத்துல இருந்து ஃப்ளீ, ஓடிப்போ. செகண்ட், திரும்பி பார்க்காத. மூணாவது கமாண்ட் என்ன? எங்கேயும் நிக்காத. எங்க போகணும் சொல்றாரு? மலைக்கு போ. அடுத்து இன்னும் கொஞ்சம் ஹார்டான டாஸ்க் சொல்றாங்க. மேல, இப்ப கீழே இறங்கினது இல்லாம எல்லாரும் பாருங்க, மேல போகணும். இப்போ மேல போகணும், மலைக்கு போ அப்படின்னு சொல்றார். மலைக்கு போன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றார்? 18, அதற்கு லோத்து, அப்படியெல்லாம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, அப்படி அல்ல பாஸ்டர், நீ சொல்ற மாதிரிலாம் எங்களால் நடக்க முடியாது, நீ சொல்றதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள, நான் சொல்றத வேணா நீ கேளு. நடக்குதா இல்லையா? கவனிங்க, 19 அடுத்தது 19 வசனம் வாசிக்கிறவங்க. 19, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. வசனம் பாருங்க, உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையையும் பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. மலைக்கு ஓடி, I cannot go until the mountain. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தைகள்லாம் நம்ம என்ன சொல்றோம்? இது என்னால செய்ய முடியாது. கர்த்தர் நன்மைக்கு தான் நம்மளை கொண்டு போறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? லோத்து எல்லாம் புரிஞ்சவரா என்ன சொல்றாரு? தீங்கு என்னை தொடருமா. வந்தது தூதர்கள், பரலோகத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, நற்செய்தி கொண்டு வந்து இருக்கிறாங்க. உலகமே, நீ இருக்கிற இடமே அழிய போதுப்பா, ஆனா உன் குடும்பத்துக்கு ஸ்பெஷல் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால நீ என்ன பண்ணு? தப்பிச்சு ஓடிப்போ. ஓடி போக முடியல, நான் உன்னை தள்ளுறேன், இந்த இடத்துல இருந்து ஓடிப்போ அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு? I cannot go to that place where God has anointed whatever what God has marked already. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பான இடத்தை வைக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோமா? இல்ல, என்னால முடியாது, என்னால முடியாது, தீங்கு என்னை தொடரும், evil will follow me. நீதிமானாங்க தாவீது என்ன சொல்றாரு? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு even I walk in the valley of death, I will no fear evil. ஆனா இங்க வேற, இவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் நன்மைக்கு தான் கொண்டு போய் விடுறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு?
தீங்கு என்னை தொடரும். இன்னைக்கு திருச்சபையில் இன்னைக்கு உங்களுக்கு தூதர்கள் செய்தியாளர்கள் இங்கே கொடுக்குற செய்திக்கு நான் இது உங்களை அடிக்கிறதுக்காக சொல்ல, நான் ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க, வெளிச்சத்தில் நடக்கிறது எப்படி என்று சொல்லிக் கொடுங்க மன்றாடின போது காட்டின பகுதி இது. எஸ்பெஷலி இது வாசிக்கிற இது இவ்வளோ நேரம் இல்லாமல் இது தீங்கு என்னை தொடரும். அதோடு கூட நான் என்ன பண்ணுவேன், நான் மரித்து போவேன். ஆண்டவர் பிழைக்கிறதுக்காக தான் கொண்டு போய் விடுறார். ஆனால் லோத் என்ன சொல்றாரு, நான் மரித்து போவேன். ஒரு நாள் ஆண்டவரோட வழிகளை அற்பமாக எண்ணாதீங்க. ஆண்டவர் சொல்ற வழி உங்களுக்கு வெளிச்சம், உங்களுக்கு நல்லா கவனிங்க, வெளிச்சம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் காட்டும். நல்லா கவனிங்க, வெளிச்சம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் காட்டும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, நீங்க ஃபுல் பார்த்து கொடுங்க, ஆண்டவர் தரமாட்டார். அப்படி ஒரு லைட் அடிங்கப்பா, எனக்கு முழு வழியும் தெரியணும் சொல்லு. முழு வழி கூட என் பார்வைக்கு தான் தெரியும். அங்க போயிட்டு ஒரு இப்படி ஒரு திரும்பணும், லெஃப்ட் ஒன்று திரும்பணும், இப்படி ஒரு ரைட் திரும்பணும் தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசித்து ஒரு ஸ்டெப் எடுத்து வை. ஏன்னா வெளிச்சம் என்ன கொடுக்கும், ஒரு ஸ்டெப் தான் கொடுக்கும். ஆனா அந்த ஒரு ஸ்டெப்ப தரிசித்து இல்ல விசுவாசித்து நம்ம நடந்தா நம்ம ஜீவன் தப்பு வைக்கப்படும். அல்லேலூயா. ஆபிரகாம் இதே இடத்துல இன்னொருத்தருக்கு, ஆபிரகாம் நீ இந்த பக்கம் பாக்குறப்பா, நான் விசுவாசத்து நான் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், அதுல நான் பாதுகாப்பா இருப்பேன். இவருடைய குடும்பம் அழிந்து போச்சு. போன இடத்துல அடுத்து இவர் கேட்கிறாரு 20வது வசனம், அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது. 20th verse, it's so near to me so I can go to that. சின்னதுமா இருக்கு, it's so small so I can dwell in it. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும். I will run to that so shall I be saved. ஆண்டவர் சொல்றாரு, அங்க போனாதான் நீ பிழைப்ப. அது ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ், ஆன்சர். அங்க போகணும்னு சொல்லிட்டு அனுப்புனாருன்னா போக ஆரம்பிச்சுட்டா கொண்டு போக வேண்டியது ஆண்டவருடைய ஆன்சர். நீ களைப்ப, you will become tired, you will become weary, whatever. It's God's responsibility to put you there. ஆனா அவருக்கு நம்ம என்ன சொல்றோம், என்னால முடியல, I cannot go there, I will die on the way, the evil will follow me. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் சொல்லாதீங்க. அதை விட்டுட்டு இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, இதோ இங்க பக்கத்தில் இருக்கு. The easy and the easiest will put you in darkness. கஷ்டம் நல்லது. அதனால தாவீது சொல்றாரு, தேவரீர் நான் உபத்திரவப்பட்டது நல்லது, எனக்கு ஈஸியா கொடுங்க, எனக்கு ஈஸியா கொடுங்க. பார்த்துருக்கிறீங்களா, நமக்கு அதோட புத்தி, நமக்கு அது ஈஸியா இருந்தா நமக்கு ரொம்ப நல்லதுன்ற மாதிரி. கஷ்டமோ ஈஸியோ கர்த்தர் இருந்தாதான் அது ஈஸி, இல்லையா? இன் வாட் எவர் வே நீங்க நினைக்கலாம், இது எனக்கு ஈஸியா இருக்குது, இந்த வேலை இது எனக்கு ஈஸியா இருக்குது. அந்த ஈஸி, டோன்ட் சூஸ் ஈஸி, சூஸ் வாட்ஸ் காட்ஸ் வில். அந்த காட்ஸ் வில்ல நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல வர கஷ்டம் எல்லாம் அவர் பார்த்துப்பார். ரொம்ப களைச்சிருச்சுப்பா, நடக்க முடியலன்னா ஏறிக்க மேலன்னு சொல்லிட்டு தூக்கி மேல வச்சுப்பார். அப்பா ஒண்ணுமே தெரியலப்பா, கலக்கமா இருக்குதுப்பா, கண்ணீர் துடைத்து நடக்க வைப்பார் அவர். மாறாக இதோ இருக்குது பக்கத்துல ஊரு, கிட்ட இருக்குது, சின்னதா இருக்குது. எத்தனை டெபினிஷன் கொடுக்குறான் பாருங்க லோத்து, நீதிமான். சின்னதா இருக்குது, கிட்ட இருக்குது, நான் அதுல போனா நான் பிழைச்சிடுவேன். In his own eyes, if you walk in your own eyes, you will stumble, you will fail and you will go into death. அதற்கு மாறாக ஆண்டவருடைய வழியில நடக்க ஆரம்பிக்க ஒப்பு கொடுப்போமே, ஆனால் தரிசித்து இல்ல விசுவாசித்து நடக்க ஒப்பு கொடுப்போம். Not by sight. If we choose to walk by faith, you will never stumble. அதான் வெளிச்சத்தில் நடக்கிறது. அந்த வெளிச்சத்தில் கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். என்ன இருள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவரே வெளிச்சமாக இருக்கிறார், இல்லையா? இனி ஈஸியா இருக்குது, இது எனக்கு லெத்தா இருக்குது. சைனால ஒரு ப்ராவர்ப் இருக்கா, நமக்கு நம்மளோட தமிழ்ல இருக்குது.
சீப்பஸ்ட் cannot be த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க. எது ஈஸியாக இருக்குதோ நல்லது இல்லை. எது ஈஸியாக இருக்குதோ, தேமுள்ள நீங்கள் எல்லாரும் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்குது. பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குதோ இல்லையோ, தேமுள்ள அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க நம்ம எல்லாருமே. தேமுள்ள உங்களுக்கே ஒரு ஞானம் வந்துட்டு இருக்கோம். 10 குரோனுக்கு 20 குரோனுக்கெல்லாம் போட்டு நம்மளை இழுப்பாங்க. 10 குரோன் தானன்ட்டு வாங்குவீங்க. வாங்கி இப்படி கையில் பிடிக்கும் போதே உடஞ்சிரும், அப்படி குத்தும் போதே உடஞ்சிரும் இல்லையா? ஈஸியாக வர்றது, சீப்பாக வர்றது நல்லா இருக்காது. லோத் என்ன பண்றார்? ஈஸியஸ்ட் சூஸ் பண்றார். சூஸ் பண்ணி என்ன சொல்றாரு? அதற்கு இன்னும் நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு அவர் 21st verse, அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். அந்த விஷயத்திலும், எல்லாரும் சொல்லுங்க, அந்த விஷயத்திலும் நான் உனக்கு அனுக்கிரகம். அந்த விஷயத்திலும் இல்ல, தேவன் சொல்ற விஷயத்துல தான் நமக்கு அனுக்கிரகம் வரும். இதுல வர அனுக்கிரகம் ஹெல்ப்ல, அனுக்கிரகம்னா ஹெல்ப், சப்போர்ட். இதுல எல்லாம் நம்ம சேஸ் பண்ணணும். அடுத்து என்ன நடக்குது? அவர் சொல்றாரு, தீவிரமாய் அங்க ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்று. ஆகையால் அந்த ஊர் சோவார் என்னப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து போற வழியில என்ன ஆயிடுச்சுப்பா? ஒருவேளை ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு போயிருந்தா லோத்து அவங்க மனைவியோடு காக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு நாளும் கர்த்தர் சொல்ற வழியில அவர் வசனம் சொல்லு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு கூட என்ன கூட்ட மாட்டாரா? வேதனையை கூட்ட மாட்டார். சின்னதா இருக்கும், ஆனா அதோடு கூட வேதனை வராது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இட் வில் பி ஃபுல்ஃபில்ட், இட்ஸ் ஃபுல் பேக்கேஜ். அதோடு கூட கொஞ்சம் கூட இருள் இருக்காது, கொஞ்சம் கூட துன்பம் இருக்காது, கொஞ்சம் கூட துயரம் இருக்காது, கொஞ்சம் கூட கண்ணீர் இருக்காது. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் கேட்டு வாங்கல ஆசீர்வாதத்தோடு கூட, இந்தா வச்சுக்கோ கண்ணீர், இந்தா வச்சுக்கோ கொஞ்சம் துயரம் இருக்கு. அழுது உபவாசம் பண்ணி தான் வாங்கியிருப்போம் அந்த ஆசீர்வாதத்தை. ஆண்டவர் சரிப்பா வச்சுக்கோ, அதோடு கூட வர்றதே நீயே பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன மிஸ் ஆச்சு? ஒய்ஃப் மிஸ் ஆயிட்டாங்க. He was saved but with loss. இனி நம்ம எல்லாம் சேவ்டு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பட் we should not lose like Lot. லோத்து போல இழப்போடு கூட ரட்சிக்கப்படக்கூடாது. எத்தனை பேருக்கு ஆசை? முழுசா என்ன ரட்சிக்கணும் ஆண்டவரே, முழுசா என்ன ரட்சிக்கணும், முழுசா ரட்சிங்கப்பா. கொஞ்சம் இல்லை, இவ்வளோ இல்லை, அவ்வளோ இல்லை, 95 இல்லை, 99 இல்லை, 100. அதான் ரட்சிப்பு, அதான் பாதுகாப்பு. இப்போ லோத்தோட மனைவி காலி 99%, 1% மிஸ் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாது, நமக்கு வர்றது தெரியாது. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. பிரசங்கி சொல்றாரு, வாக் இன் யுவர் வேஸ், வாக் இன் யுவர் சைட், வாக் பை யுவர் ஹார்ட். எல்லாவற்றையும் நட, ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டுன்னு சொல்றாரு. பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். வாசிக்கலாமா? வசனத்தை வாசிங்களா? பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்பட்டு படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும், இந்த ஆனாலும் இந்த காரியத்திலும் இதுல எல்லாம் கவனமா இருக்கு. இதெல்லாம் ஆண்டவரோட ஃபர்ஸ்ட் பிளான் கிடையாது, செகண்ட் பிளான். God will never has two plans. எல்லாரும் பாருங்க, என்ன
கர்த்தர் ஒன்றே ஒன்று தான் வச்சிருப்போம். இது தப்புனா அதுன்ட்டு போவே மாட்டார். நம்ம தான் என்ன பண்ணுவோம், இதுன்னா அது. கந்தன் கெட்டா, உங்களுக்கு அந்த பழமொழி தெரியல, லக்கி பாஸ் ரொம்ப அழகா சொல்லுவார், கந்தன் கெட்டா கணபதியா, இவர் விட்டா அவரு. இதுதான் நம்மளோட பிளான். யாழ்ப்பாணத்தில் தான் சொல்லுவாங்களா அந்த பழமொழி. நீங்க யாழ்ப்பாணம் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. கந்தன் கெட்டா கணபதி, இது விட்டா அது. ஆண்டவர்கிட்ட இது விட்டா அது இல்லை, ஒன்னே ஒண்ணுதான். ஆனாலும் என்னவா, இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. கவனமாயிரு சொல்றார். லோத் என்ன பண்றாரு, ஆண்டவர் கொடுத்த வழியை விட்டுட்டாரு, ஆண்டவர் கொடுத்த வழி நடத்தலாம் விட்டுட்டாரு, தன்னுடைய வழியில கொண்டு வந்துட்டாரு, தன்னுடைய வழியில நடக்கணும்னு தீர்மானிச்சிட்டாரு. முதலாவது என்ன மிஸ் பண்றாரு, நம்ம வழியில மைவே ஹைவே, ஃபர்ஸ்ட் மைவே ஹைவேல வி லூஸ் த பெஸ்ட் இன் அவர் லைஃப். லோத்துனுடைய குடும்பம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு முதல் காரணம் யாருன்னா அவன் மனைவி. மனைவி நின்று போயிட்டாங்க, மனைவி உப்பு தூணா மாறிட்டாங்க. ரெண்டாவது, அவங்க குடும்பத்துக்கு இன்னும் ஒரு பேரழிவு இருக்குது. சரியான வழிநடத்தல் இல்லாததுனால பிள்ளைகள் வழி தவறி போனாங்க. பிரசங்கிக்கவே முடியாதபடிக்கு ஒரு அவலட்சணம். ஒரு வாலிப பிள்ளையோடு கூட உட்கார்ந்து பேச முடியாத ஒரு அவலட்சணம் இது. தகப்பனோடு கூட சஞ்சரித்தாங்க. ஆனா இதிலும் கர்த்தர் ஒரு சத்தியம் வச்சிருக்கிறார். மோவாபு இப்ப யாருக்கு பிறக்கிற, மூத்த மகளுக்கு, லோத்துவுக்கும் மூத்த மகளுக்கும் பிறக்கிறவர்களுடைய பேர் என்ன, மோவாப். கர்த்தர் நியாயத்து இருக்கிறாரு, இவன் 10 தலைமுறைக்கு சபிக்கப்பட்டவன், 10 தலைமுறைக்கு சபிக்கப்பட்டவன். அட்டவணை போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 10வது தலைமுறை முடிஞ்ச உடனே பிறக்கிற தலைமுறை தான் ரூத். கர்த்தர் ரூத்துடைய வாழ்க்கை அப்படியே மாத்திட்டார், எல்லாவற்றையுமே கர்த்தர் மாத்தினார். அதான் நம்ம ஆண்டவருடைய பியூட்டி. கெட்டு போயிட்டீங்களா, ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. வெளிச்சத்தில் இல்லாம இருளுக்குள்ள போயிட்டீங்களா, ஆண்டவருக்குள்ள வந்துருங்க. லோத்துவ போல ஆண்டவருக்கு போதகம் பண்ணாதீங்க, லோத்துவ போல சபைக்கு திருச்சபைக்கு போதகம் பண்ணாதீங்க. இங்க என்ன கொடுக்குதோ அதை கேட்டு நடங்க. அல்லேலூயா. Your pastor may not be a big reverend, your pastor may not be as good you are in Bible. உங்களை விட உங்க பாஸ்டருக்கு பைபிள் அறிவு கம்மியா கூட இருக்கலாம். உங்களுக்கு தீர்க்க தரிசன வரங்கள் இருக்கலாம், உங்க பாஸ்டருக்கு தீர்க்க தரிசன வரம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த விளக்கு தண்டுக்கு ஊடாக தான் என்னை ஊற்றுவேன் என்று பண்ணியிருக்கிறேன். நான் எனக்காக பேசல. whosoever, செவி கொடுங்க. தூதர்களுக்கு ஆலோசனை சொல்லாதீங்க. வெளிச்சத்தில் நடக்கிறவங்க தூதர்கள் சொல்றதை கேட்பாங்க, சபை சொல்றதை கேட்பாங்க. அநேக நேரம் விருப்பமா இருக்காது, கஷ்டமா இருக்கு, தூரமா போக முடியாது, நீ சொல்ற தூரம்லாம் ரொம்ப தூரமா இருக்குது, மலை வேற மேலே ஏறணும், தோ இருக்குது பக்கத்துலப்பா, can't you see that? It's small, I can dwell in that and it will be a blessing to me. இது என் பார்வை எப்பவுமே கீழே தான் இருக்கும், பாதுகாப்பு இருக்காது. லோத்து நீதிமான், வசனத்தோடு கூட காண 2 பேதுரு 2:8 சொன்ன லோத்து நீதிமான். ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லல, எழுதின பேதுரு சொல்லல, ஆவியானவரோட துணை சொல்லுது. லோத்து நீதிமான், ஆனா முழுசா பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், முழு பாதுகாப்பு இல்லாம போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்க வந்து உட்கார்ந்துட்டு வெளிச்சத்துல நடக்காம போறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் திருச்சபைக்கு போறேன், அதனால பரலோகத்தில் எனக்கு இடம் உண்டு சொல்லாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. திருச்சபைக்கு வந்து தேவன் சொல்லுகிற வார்த்தை எல்லாவற்றுக்கும் காது கொடுத்து கேட்டு உள் வாங்கி அதன்படி நடக்கிறவர்களுக்கு அப்பதான் பாதுகாப்பு. அப்படி பாதுகாப்பு இருந்தா என்ன சொல்லுவாராம் ஆண்டவர், ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு, எப்பா நான் இதை அழிக்க போறேன், நீ என்ன நினைக்கிற, அதை பத்தி கேட்கிறார். எபேசியர் 5:8 சொல்லுது, என்ன சொல்லுது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொள்வோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக லோத்துனோட ஃபேமிலி நடந்திருந்தா பாதுகாப்பு. வெளிச்சம் கொடுக்கப்பட்டது, ஆனா வெளிச்சத்தை அவங்க ப்ரூக்க பண்ணல, யூஸ் பண்ணல.
இன்னைக்கு திருச்சபையில கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் அதை பயன்படுத்த முடியாம வீணா போயிடாதீங்க. 14வது வசனம் வாசித்து முடிக்கலாம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரான். தூங்குறன்னா இந்த நித்திரை இல்லை, இரவு தூங்கி அது இல்லை, ஆவியில கனநித்திரையில் இருக்கிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து என்னை கிறிஸ்து என்னை கிறிஸ்து என்னை பிரகாசிப்பிப்பார். இருள் என்னை விட்டு அகன்று போம். தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தால் எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா, எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போம். எழுந்து நின்று கர்த்தருக்குள்ளாக நான் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் எனக்கு கொடுங்கப்பா. பிரகாசத்திற்குள்ளாக நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க. இருளில் நடந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லியிருக்கு. ஆனால் அந்த வெளிச்சத்தை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளல. அந்த வெளிச்சத்தை எல்லாரும் they know not everyone used that light to be saved. நீதிமான் லோத்து ஆனா பாதுகாக்கப்படல. வெளிச்சத்தில் நடந்தாதான் கர்த்தர் சொல்ற மாதிரி நடக்கணும். வெளிச்சத்தில் நடக்கிறதுனா கர்த்தர் சொன்ன மாதிரி நடக்கணும், கர்த்தரோடு கூட நடக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக வழிகள் நமக்கு தோணும், அநேக வழிகள் நமக்கு நலமாய் தோன்றும். மனுஷனோட வழிகள் எல்லாம் அவனுக்கு நலமாய் இருக்கும், ஆனால் அவர்களுடைய முடிவு என்னையா? மரணம். மனுஷனுடைய முடிவு கண்ணியா இருக்கும் என்று சொல்றார். What all pleases man, the end will be death. The end will be worse. எனக்கு ப்ளீஸ்டா இருக்குதா? Is it pleasing me or is it pleased by God? இன்றைக்கு இந்த வெளிச்சம் நமக்கு தேவை. சொல்லுவோமா, ஆண்டவரே நான் வெளிச்சத்தில் நடக்க ஒப்பு கொடுக்கிறப்பா. அநேக நேரம் தூதர்கள் வந்து சொல்றது எனக்கு விருப்பமா இல்லை. அநேக நேரம் தூதர்கள் சொல்ற வழிநடத்தல் எனக்கு விருப்பமா இல்லை. இப்படி நடக்காதீங்க, கர்த்தருடைய வழியில நடங்க என்று சொல்லும் போது எங்களுக்கு தூதர்கள் மேலதான்ப்பா வெறுப்பு வருது. தூதர்களுக்கே நாங்கள் ஆலோசனை சொல்லி இந்த சோவார் என்ற அந்த சின்ன ஊருக்குள்ள போறோம். சோவாருக்குள்ள ஆல்ரெடி பாவம் இருந்தது. அதனாலதான் அங்க போகிறதுக்கு முன்னதாகவே உப்பு தூணாய் மாறினாங்க. அங்க போனதுனால அவலட்சணமான அசிங்கமான அருவருப்பான காரியம் ஒன்று நடந்தது. தகப்பனோடு கூட பிள்ளைகளே சேர்ந்தாங்க. மோவாபும் அம்மோனும் பிறந்தாங்க. கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கலாமா? ஆண்டவரே நான் நிறைய முறை எனக்கு பிரியமான வழியில் நடந்திருக்கிறப்பா. அன்புள்ள ஆண்டவரே, அநேக முறை எனக்கு எது நலமாய்ப்படுதோ அதில் நான் நடந்திருக்கிறேன்ப்பா. என்னை தயவாய் மன்னிங்க, என்னை தயவாய் மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஓ தகப்பனே, எங்களை தயவாக மன்னித்து நடத்துங்க. உங்கள் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். என்னை மன்னித்து நடத்துங்க. என்னை வெறுமையாக படைக்கிறப்பா. கர்த்தர் நீர் எங்களை அப்பா உமது கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. உமது கரத்தில் அப்பா தகப்பனே தாங்கி கொள்ளுங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா தகப்பனே. உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உதவி செய்யுங்க. இருளில் நடக்காதபடிக்கு முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் என்று சொல்லுது. இப்பொழுதோ வெளிச்சத்தில் நடக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தில் நடவுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க வெளிச்சத்தில் நடக்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு விருப்பமானது வேண்டாம். எல்லாரும் சொல்லுவோமா, எங்களுக்கு விருப்பமானது வேண்டாம், உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பம். சொல்லுவோம், உங்கள் விருப்பம். நாட் மை வில், நாட் மை விஷ், லெட் இட் ஆல் பி காட்ஸ் விஷ், லெட் எவ்ரி திங் பி காட்ஸ் வில். கற்றுக்கொள்கிறப்பா. லோத்து நீதிமானாய் இருந்தும் பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டாரு. நாங்களும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடாதபடிக்கு காக்கப்பட உதவி செய்யுங்க, பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்க. உங்கள் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கிருபையாக காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்குறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அல்லேலூயா. இப்பொழுது காணிக்கையினாலே கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு வழி நடத்துவார். ஆமென். காணிக்கையினாலே கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு மகிமையான காரியத்தை நம்ம இப்பொழுது செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம்.